தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை மாநகராட்சியை கலைக்கலாம். சென்னை மாநகராட்சியை கலைக்கலாம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு சம்பிரதாயமாக கூட சென்னை மாநகராட்சி மேயர் ஜோசப் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவில்லை. சென்னை மாநகராட்சியில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் நடைபெற்று வருகிறது. மழைநீர் வடிகால் திட்டத்தின் கீழ் வருடந்தோறும் 4000 கோடி ரூபாய் வரை மத்திய அரசு கொடுக்கும் தொகையை முறைகேடாக பயன்படுத்தி சென்னை மாநகராட்சி ஊழல் செய்துள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல் மயமாகத்தான் உள்ளது. சென்னை மாநகராட்சியில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. இன்று கூட சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மண்டல அலுவலகங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படத்தை வைக்க சொல்லி கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சராக யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய புகைப்படங்கள் தான் வைக்கணும். முன்னாள் முதலமைச்சர் புகைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாஜி காலத்திலேருந்து காமராஜர், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜானகி அம்மா, ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், மு.க.ஸ்டாலின் எல்லாருடைய புகைப்படமும் வைக்கணும். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்படத்தை மண்டல அலுவலகத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியா கடிதம் எழுதியிருக்காங்க. இது தமிழக வெற்றி கழக அரசை சீன்ற மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழக அரசு நினச்சா சென்னை மாநகராட்சியை கலைப்பதற்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா சென்னை மாநகராட்சியில் எங்கு பார்த்தாலும் ஊழல். ஆக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பாரபட்சம் பார்க்காம சென்னை மாநகராட்சியை கலைக்க வேண்டும், ஊழலை விசாரிக்க வேண்டும். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவை சட்டப்படி கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், தண்டனை வாங்கித்தர வேண்டும்.